விவசாயிகளே, இன்றைக்கி என்னென்னா திங்கக்கிழமை காலேஜ் திறந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 2 நாளாக லீவ் போட்டாச்சு. ஏக்கு லீவ் போட்டிருக்கோம்னா எப்படி காலேஜில் நடத்த மாட்டாங்க, எல்லா இடமும் இப்படி தான். அதனால் சரி நல்லா மழை பெஞ்சிருக்கு, அதனால் களை வெட்டைக்கு சூப்பராக இருக்கும். 2ஆம் நாள் ஓட்டி நல்ல மழை, அதனால் களை வெட்டலாம் பார்த்தேன். அதான் களை வெட்டைக்கு லீவ் போட்டாச்சு. பாருங்கள் எப்படி வெட்டி வச்சுருக்கேன்ட்டு. மூச்சு கொடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் செடியிலையும் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஆனால் என்ன கஷ்டப்பட்டு வெட்டியாச்சு, கை பூரம் கிழிச்சு இங்கே இருங்க கைக்காகாது. ஆனால் என்ன ஒன்றுனா செடிகளில் பார்த்திங்கன்னா நல்ல அரும்பு எடுக்கும்னா இந்த இருக்கலாம். இதே மாதிரி எடுத்துருந்ததுன்னா இப்போ பார்த்திங்கன்னா தை மாதம் பிறக்க போகுது. பொங்கலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் 1 கிலோ பூ எப்படியும் 4000 2000க்கு மேலே குறைஞ்சது இருக்கும். ஆனால் நல்ல அரும்பு இதே மாதிரி நீட்டாக இருந்ததுன்னா நல்லா பூத்து வந்ததுன்னா நல்ல லாபம். நமக்கு ஒரு 1/2 கிலோ இருந்தால் போதும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருந்தால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம விடிய காலத்துலேருந்து இதுதான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் விவசாயம். இங்கே இருங்க கை எப்படி நிலம இருக்குது, பேனா பிடிச்சி எழுதக்கூடிய கை இப்படி போய்ட்டு லீவ் போட்டது நம்ம தப்பு தான். இருந்தாலும் விவசாயத்தை நம்ம செய்யல. அதனால் சரி விவசாயிகளே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் பாருங்கள் செடி எப்படி இருக்குன்ட்டு. இந்த அரும்பு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் அரும்பு வந்து பாருங்கள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போய்ட்டு. இப்படி வேஸ்ட்டாக போச்சுன்னா நம்ம இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு. அதனால் விவசாயத்தை நம்ம சொல்லவே முடியாது, ஒன்று லாபம் இருக்கும், ஒன்று நஷ்டமாக இருக்கும். இந்த அரும்பு நல்லபடியாக வந்து சேர்ந்தால் தான் நமக்கு லாபம். இதுவும் சேரலைன்னா நம்ம கஷ்டப்பட்டதே வேஸ்ட்டு தான். அவ்வளோதான் விவசாயிகளே, ஒரு விவசாயிகளோட நிலமை. நமக்கு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நமக்கு என்னைக்கு கிடைக்கணும்னு நினைக்குவோம் அதான் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை விவசாயிகளே. நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டு முதலீடு போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். ஆனால் விவசாயத்தை பாருங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் அது அப்படி தான் வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கிடைக்கும். ஏதோ லக்கு இருந்தால் மாதிரி. கேரளாவில் பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் முதல்ல உண்டு, இப்போ இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம பைசா போட்டோம்னா அது வந்து லாட்ரி கிடைக்காது. சில நேரம் கிடச்சிதுன்னா லாட்ரி அடிச்சதுன்னா கோடிக்கணக்கில் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல இருந்து அதை இப்போ பேன் பண்ணிட்டாங்க. பைசா நிறைய போடுறாங்க, ஆனால் அது ரிட்டன் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அதே மாதிரி நானும் விவசாயத்தில் நிறைய பணத்தை போட்டேன், ஆனால் ரிட்டன் எடுக்க முடியல. இந்த மாதிரி பூரா வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறோம்னா அரசாங்கம் அதை கரெக்டாக பேன் பண்ணாங்க. அதே மாதிரி இதையும் ஒரு நல்ல ரேட்டுக்கு வச்சு, குறைய பூ இருந்ததுனாலும் ஒரு நல்ல ரேட்டுக்கு நல்ல பூவை எடுத்தால், ஒரு நியாயமான விலைக்கு எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தை மாதம் 2000 அந்த மாதிரி போகும். ஆனால் ஏப்ரல் மேல பார்த்திங்கன்னா வெறும் 200 ரூபா 250 300 இந்த ரேட்டு தான் போகும். விவசாயிகளுக்கு ஆள் சம்பளம் கூட காணாது. அதனால் இதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல ரேட்டு வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். சரி விவசாயிகளே பாய், ஏதோ சொல்லக்கூடிய கருத்து இருந்து அதை சொன்னேன், அவ்வளோதான். சரி.